முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அபார வெற்றி. இரண்டாவது பிரைம் மினிஸ்டர் பிளேயிங் 11 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச நம்ம இந்திய அணி இப்போ அடுத்ததா பகல் இரவு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் ஆஸ்திரேலியா அணியின் நாட்டு ரசிகர்கள் இவங்க எல்லாருமே நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவருக்கு எழுந்து கை தட்டுற மாதிரியான ஒரு நம்ப முடியாத சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்த டே அண்ட் நைட் பகல் இரவு பிங்க் பால் ஆட்டத்திலையும் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் அடிலைட்டில் போய் இறங்கின நம்ம இந்திய அணியின் பேர்கள் ஆஸ்திரேலியா அணியின் பேர்கள் இரண்டு பேருக்குமே இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால பகல் இரவு வார்ம் அப் மேட்ச் ஆகவே, அதாவது இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் எப்படி நடக்குமோ அதே மாதிரியான அட்மாஸ்பியரில் 2 நாள் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை நம்ம இந்தியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி ஆரம்பத்தில் இருந்தே போட்டுன்னு எல்லா விக்கெட்டையுமே இழந்து ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ரன்னுக்கு உள்ளே நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டையுமே கண்டிப்பாக இழந்துருவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அஸ்வின் கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கினாரு. ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் அஸ்வினை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் ரோஹித் சர்மாவுக்கு இருந்திருக்கு. அதனால் அவருடைய பேட்டிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே அஸ்வின் அவரை இறக்கி விட நம்ம இந்தியா ஒரு 7 விக்கெட் எல்லாமே இழக்கிறப்ப அஸ்வின் ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி செஞ்சுரியை நெருங்கியும் அவர் வந்துட்டார். அப்போ 90ஸ்க்கு உள்ள அஸ்வின் வர்றப்ப கிட்டத்தட்ட 9 விக்கெட்டுகள் நம்ம இந்தியா இழந்துட்டாங்க. கண்டிப்பாக அஸ்வின் செஞ்சுரி அடிக்க முடியாத நிலைமை தான் இருந்துச்சு. மறு முனையில் சிராஜ் நின்றுக்கிட்டு பாலை சும்மா டொக்குன்னு தட்டி விட்டுக்கிட்டு அஸ்வின் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அஸ்வின் அதே போல் சிராஜுக்கு பெருசாக ஸ்ட்ரைக் கொடுக்காம அஸ்வின் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். இதுவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் இருந்தது. அதோட மட்டும் விட்டுடாமல் அஸ்வின் அதுக்கப்புறமாகவும் சிராஜுக்கு தொடர்ந்து பெருசாக ஸ்ட்ரைக் தராமல் தொடர்ந்து இவரே ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்திய அணியின் ஸ்கோரையும் மெதுவாக உயர்த்தி கொண்டு போனார். இந்திய அணியின் ஸ்கோர் 180 இருக்கிறப்ப அஸ்வின் 150 கம்ப்ளீட் பண்ணார். சிராஜ் கிட்டத்தட்ட 32வது பந்தில் தான் அவர் முதலாவது சிங்கிளையே எடுக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து சிராஜை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண அஸ்வின் மெதுவாக கொஞ்சமாக டபுள் 100 நோக்கி நெருங்கி போனார். ஸோ இந்த சம்பவத்தை சத்தியமாக பார்த்தீங்கன்னா மைதானத்தில் இருக்க யாராலையுமே நம்ப முடியல. கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை கையில் வச்சுக்கிட்டு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அஸ்வின் டபுள் 100 அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படிங்கிற உச்சக்கட்ட டென்ஷனே பார்த்தீங்கன்னா மைதானத்தில் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அஸ்வின் மெதுவாக சிராஜ் அவருக்கு ஸ்ட்ரைக் தராமல் இவரே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கேப்பில் பவுண்டரி அடிச்சுக்கிட்டு கடைசி பாலில் சிங்கிள் எடுத்துக்கிட்டு இப்படியே கொஞ்சமாக 200 ரன்னை அஸ்வின் கம்ப்ளீட் பண்ணதுமே மைதானத்தில் இருந்த ஆஸ்திரேலியா ரசிகர்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவருக்கு எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நொடி இது இந்திய மைதானமா இல்லை ஆஸ்திரேலியா மைதானமா மேட்ச் நடக்கிறது அப்படின்னு யாருக்குமே புரியாத ஒரு தருணமாக தான் அது இருந்துச்சு. அதே போல் இந்த சம்பவத்துக்கு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களே பயங்கரமாக ஷாக் ஆகி போயிட்டாங்க. ஸோ 200 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சிராஜ் 6 அடிக்கிறேன் அப்படின்னு கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. ஆனாலுமே கடைசி வரைக்கும் 209 நாட் அவுட் ஆகாமல் அஸ்வின் கடைசி விக்கெட்டுக்கு அவருடைய செஞ்சுரி அதுக்கப்புறமா டபுள் 100 அவர் அடிச்சது. தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்களே எழுந்து நின்று அஸ்வின் அவருக்கு கை தட்டுற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் 250க்குள்ளேயே நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. தற்போது ஆஸ்திரேலியா அவங்க இந்த வார்ம் அப் மேட்ச்சில் பேட்டிங் பண்ணிக்கிட்டு வராங்க.